நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சி தலைப்பிலுமாக இந்த நாளுமாக ஒரு தலைப்பில் நாம் தியானிப்போம். இயேசு ஜெபிக்காத ஜெபம். இயேசு ஜெபிக்காத ஒரு ஜெபம். இதை பற்றி இந்த நாளுமாக நாம் சற்று தியானிப்போம். மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்று நாம் பார்ப்போம். இப்பொழுது நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டார், அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவை பிடிப்பதற்கென்று ஒரு கும்பல் வருகிறது. பேதுரு எடுத்து மல்குசின் காதை வெட்டுகிறார். அப்பொழுது பட்டயத்தின் வாளை உன் உரையிலே போடு, நான் என் பிதாவை இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு மேல் அவர் தூதரை அனுப்ப மாட்டாரா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஏன் அவர் இந்த ஜெபத்தை ஜெபிக்கவில்லை? ஜெபித்திருந்தால் அவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைத்தது, அவர்கள் பாதுகாத்திருப்பார்கள். ஆனால் தன்னை தியாகம் செய்து தன் உயிரை கொடுத்து உலகத்தின் பாவங்களை போக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையிலே உலகத்தில் உள்ள உங்களுக்காகவும் எனக்காகவும், உங்களுடைய முன்னோருக்காகவும் என்னுடைய முன்னோருக்காகவும், உங்களுடைய சந்ததியாருக்காகவும் என்னுடைய சந்ததியருக்காகவும் அந்த ஜெபத்தை அவர் சொல்லவில்லை. அவரிடத்தில் தன்னலம் இல்லை, சுயநலம் இல்லை. எனக்காக 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 இந்த ஜெபங்கள் அவரிடத்தில் இல்லை. இந்த தபசு நாட்களில் உபவாசங்கள் ஜெபங்கள் என்றெல்லாம் இருக்கின்றன. இயேசு ஜெபிக்காத இந்த ஜெபத்தை இந்த 40 நாட்களுக்காக நாம் ஜெபிக்காமல் இருக்க ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எனக்காக வேணும், எனக்காக வேணும், எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் பிள்ளைங்களுக்கு வேணும், என் கணவருக்கு வேணும், மனைவிக்கு வேணும், ஜெபங்கள் எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் அடுத்தவர்களுக்காக எப்படி தன்னை தியாகம் செய்தாரோ அந்த உணர்வுகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உண்மையான ஒரு சிலுவை தியானம் நமக்குள் இருக்கும். இல்லை என்றால் வழக்கம் போல் வருகிற ஒரு சடங்குகள், ஒரு சம்பிரதாயங்கள், இவைகளுக்குள் நாம் அடங்கி ஆண்டவரை பற்றி அறியாமல், தேவனுடைய தியாகத்தை பற்றி புரியாமல் நாம் இருந்து கொள்வோம். அடுத்தவரையாக ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார், அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டிய வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்று கேட்கிறார். அப்ப வேத வாக்கியங்கள் நிறைவேறக்காக தன்னை அர்ப்பணித்தது போல உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்ற செய்வதால் நம்முடைய வேலையை தவிர நம்முடைய விருப்பப்படி நடப்பதல்ல. எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானே 40 நாட்கள் உபவாசம் என்ற பெயரிலே என்னென்னவோ செய்கிறோம். நாம் இந்த ஆண்டோட வார்த்தைக்கு சற்று செவி கொடுத்து இந்த 40 நாட்களில் மட்டும் இயேசு ஜெபிக்காத இந்த ஜெபத்தை நாமும் ஜெபிக்காமல் இருக்க ஆண்டவர் வழிநடத்தவன். ஜெபிக்கும் பொழுது 12 லேகியோன் என்று சொன்னார். லேகியோன் என்றால் ரோம பேரரசிலே ஒரு லேகியோனுக்கு 6000 பேர் வீரர்கள் இருப்பார்கள். அப்போ 12 லேகியோன் என்றால் 72,000 பேர் இருப்பார்கள். 72,000 தூதர்கள் வந்தால் என்ன நடக்கும் என்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 2 அரசர்கள் 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, ஒரே ஒரு தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்திலே 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலை எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். அந்த இடத்துல அவ்வளவு பேர் தான் இருந்தார்கள். 180,000 பேரை ஒரே தூதன் கொண்டுட்டான். அப்ப 72,000 தூதர்கள் தான் எத்தனை பேரை அவர்கள் கொண்டிருக்க முடியும்? ரோம பேரரசு மட்டுமல்ல, யூதர்களை மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்களை மட்டுமல்ல, அந்த சுற்றுப்பகுதியில் இருந்த அனைத்து மக்களையும் ஏறக்குறைய இதை கணக்கு போட்டால் 130 கோடி கிட்ட வருது மக்கள். நான் பெருக்கி பார்த்தார். அன்றைக்கு உலகத்தின் ஜனதொகை எவ்வளவு இருந்தது தெரியாது. எல்லாரையும் கொல்லக்கூடிய ஆற்றல் ஆண்டோடு ஜெபிக்காத ஒரு ஜெபத்தில் இருந்தது. அவர் ஜெபித்திருந்தால் அது நடந்திருக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் அவர் ஜெபிக்காத ஜெபத்தை நாமும் ஜெபிக்காமல் இருப்போமா? சுயநலத்துக்காக, எனக்காக, என்னுடைய விருப்பத்திற்காக, என்னுடைய ஆசைக்காக இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் இப்படித்தான் செய்கிறோம். டூர் போகிறோம், என்னுடைய ஆசை நிறைவேற்ற ஆலயங்களை நான் பார்க்க, பல ஆலயங்களை பார்க்க, இதை ஆலயத்தின் வழிநடத்தவர்கள் செய்கிறார்கள். 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபாய் செலவு பண்ணி செல்கிறார்கள். இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் என்று யோசித்தோமா? இல்லாதவர்களுக்கு இலவசமாக கூட்டிக் கொண்டு போவார்களா? இந்த ஜெபங்கள் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆலயத்தில் ஜெபிக்கும்,
மற்றவர்களை புகழ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. அவர் ஜெபிக்காத ஜெபத்தை, எனக்கென்று இந்த 40 நாட்கள் என்னுடைய ஆசைகள், என்னுடைய தேவைகள், என் குடும்பத்தின் தேவைகளுக்காக 40 நாட்கள் நான் ஜெபிக்காமல் இருந்தேனானால் இயேசுவை பின்பற்றுவனாக இருப்பேன். எந்த ஆலயத்துக்கு தவக்கால டூர் என்ற பெயரிலே ஆலயங்களை பார்க்க ஆசைப்படுகிறோம். வீட்டிலேருந்து 2 நாள் வெளியே போகணும்னு ஆசைப்படுகிறோம். அது ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு பார்க்கிறோம். அங்கே போய் வேண்டுதல் வைக்கிறோம். இதான் இயேசு கற்றுக் கொடுத்த பாடமா? சிந்தியுங்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானங்களே, உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவராக நீங்களும் நானும் இருந்தால் இயேசு ஜெபிக்காத ஜெபத்தை இந்த 40 நாளைக்கு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் ஜெபிக்காமல் இருப்போம். அதன் மூலம் ஆண்டவர் நம் தேவைகளை அறிந்து செயலாற்றுகிற தேவன் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளும். இது ஒரு சற்று கடினமான உபதேசம் தான். பல கிறிஸ்து மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் அவருடைய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் போதகர்களையும் அவர்கள் குருக்களையும் பின்பற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கு இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இதை கேட்கட்டும். ஆண்டவர் சொன்னார், காதுள்ளவன் கேட்கப்படட்டும். இதை கேட்பவர்களுக்கு காதில் இருந்தால் அவர்களை கேட்கட்டும். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களுக்கு நீங்கள் சத்தியத்தை இந்த தபசு காலம் முடிவதற்குள் சொல்லுங்கள். அவர்களும் மனமாற ஒரு வாய்ப்பாக இருக்கும். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு குறிஞ்சதிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம்.